வணக்கம் மகளே. நம்ம கார்த்திக் கதையில ஜனவரி 21 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு gift வாங்குறதுக்காக ஷாப்புக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஒரு ஹார்ட் ஷேப்ல ஒரு gift பாக்குறாங்க. பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இத நம்ம அவர்கிட்ட கொடுத்தா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார் இல்ல அப்படின்னு அதை எடுத்து கொண்டு போய் ஷாப் ஓனர் கிட்ட கொடுத்து, இங்க பாருங்க, நான் சொல்ற மாதிரி இந்த போட்டோவை மட்டும் மாத்தி தரீங்களா அப்படின்னு சொல்ல, அவரு சொல்றாரு, சரிங்க மேடம், நீங்க பேரை மட்டும் சொல்லுங்க, நான் மாத்தி தரேன். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இதுல கார்த்திக் ரேவதி அப்படின்னு பேர் போட்டு எழுதி கொடுங்க. அவரு சொல்றாரு, சரிங்க மேடம், எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அதுல கார்த்திக் ரேவதி அப்படின்னு ஒரு போட்டோ போட்டு கொடுக்கறாங்க. அப்போ வில்லி அந்த பக்கமா வந்தவங்க ஹீரோயினை பாக்குறாங்க. இவ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்போ ஹீரோயின் அவர்கிட்ட இதை மட்டும் கிஃப்ட் ரேப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ல, அவரும் கிஃப்ட் ரேப் பண்றாரு. பண்ணி கொடுத்ததோட ஹீரோயின் அவர்கிட்ட காசு கொடுத்துட்டு வெளியில வராங்க ரொம்ப ஹாப்பியா. அப்ப வில்லி இத பார்த்துட்டு என்ன வாங்கிட்டு வரா அப்படின்னு நேரா சரி அந்த கடை ஓனர் கிட்ட கேட்போம் அப்படின்னு உள்ளார வந்துட்டு நேரா கடை ஓனர் கிட்ட, இங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தி வந்தால, அவ என்ன வாங்கினா? அப்ப ஓனர் கேக்குறாரு, மேடம், அது எதுக்கு இப்போ நீங்க கேக்குறீங்க? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் அவளோட சித்தி தான், நம்மளைனா போட்டோவை பாருங்க அப்படின்னு போட்டோவை காமிச்சிட்டு, இங்க பாருங்க, அவ என்ன வாங்கிட்டு போனா அப்படின்னு இப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அவரு சொல்றாரு, மேடம், கார்த்திக் ரேவதி அப்படின்னு போட்டோ போட்டு ஹார்ட் ஷேப்ல ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போனாங்க. இதை கேட்டதும் வில்லிக்கு செம்ம ஷாக்கு. என்னது, இது வாங்கிட்டு போனாளா? அப்ப அவர் சொல்றாரு, ஆமா மேடம், ஏதாவது பிரச்சனையா? அப்போ வில்லி சொல்றாங்க, சேச்சே, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, என்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்த வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வெளியில வராங்க. ஏய் ரேவதி, உன் புருஷனுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக கிஃப்ட் வாங்கினியா? நீ எப்படி அவன்கிட்ட இதை கொடுக்குற அப்படின்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு வில்லி நேரா வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் அந்த கிஃப்ட கொண்டுட்டு போறாங்க. வில்லி ஹீரோயினை ஃபாலோ பண்றாங்க. ஹீரோயின் அந்த கிஃப்ட கொண்டு போய் நேரா ரூமுக்குள்ள வச்சுக்கிட்டு, இதை எப்படியாவது அவர்கிட்ட நம்ம கொடுக்கணும், அவரு ரொம்பவே சந்தோஷப்படுவாரு அப்படின்னு ஹீரோயின் அந்த கிஃப்ட பீரோல்ல கொண்டு போய் வைக்கிறாங்க. சோ இத கரெக்டா நம்ம லவ்வர்ஸ் டே அன்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னு வச்சிடுறாங்க. அதே நேரத்துல வில்லி இத பாக்குறாங்க. ஓ, இந்த இடத்துலதான் நீ வச்சிருக்கியா, இருக்கட்டும்டி அப்படின்ட்டு வில்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு வெளியில வர, அப்போ வில்லி என்ன பண்றாங்கன்னா நேரா ஹீரோயினுக்கு தெரியாம அந்த ஹீரோயினோட ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பீரோல தேடுறாங்க, இவ எங்க வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே காணோம். அப்பன்னு பார்த்து ஹீரோயின் ரூமுக்குள்ள வந்துடுறாங்க. அப்ப ஹீரோயின் வில்லிய பார்த்து, சித்தி, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்ப வில்லி சொல்றாங்க, ஒண்ணும் இல்ல, சும்மாதான் உன்னை தேடிதான் வந்தேன். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி, இங்க கண்டிப்பா என்ன தேடி வரல, எதுக்காக வந்தீங்க அப்படின்னு இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நான் உன்னை தேடிதான் வந்தேன். ஏன் நான் உன்னை தேடி வரக்கூடாதா? இன்னும் சாப்பிடாம இருக்கியே, காலையில இருந்து எங்க போனேன்னு தெரியல, அதான் தேடி வந்தேன். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, நான் இங்கதான் இருக்கேன், இனிமே என்ன கேட்காம என் ரூமுக்குள்ள வர வேலைய வச்சுக்காதீங்க. அப்ப வெள்ளி சொல்றாங்க, ஏய் என்னடி இப்படி பேசுற, நான் உன்னோட சித்தி, அம்மா மாதிரி, நான் இந்த ரூமுக்குள்ள வரக்கூடாதா? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி, இதெல்லாம் முன்னாடி நீங்க எப்போ நானும் என் புருஷனும் இருக்கிற போட்டோவை கொண்டு போய் நெருப்புக்குள்ள போட்டீங்களோ அப்பவே வந்துட்டு எனக்கு பயங்கர கோவம் ஆகிருச்சு. என்னைக்குமே உங்க முகத்திலேயே முழிக்க கூடாது அப்படின்னு நினைச்சேன். அம்மானால மட்டும்தான் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரிடி, நான் பண்ணது தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக இதே மாதிரி எப்பவுமே என் மேல கோவமா இருக்க போறியா? நான் உன் சித்தி தானே, ஏதோ தெரியாம அப்படி பண்ணிட்டேன். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சரி சரி, இப்ப எதுக்கு நீங்க இங்க நிக்கிறீங்க, இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம வில்லிய நினைக்கிறாங்க, ரொம்பதான் ஓவரா பண்றா, இந்த கிஃப்ட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்குள்ளேயும் இவ ரூமுக்குள்ள வந்துட்டு நம்ம பிளான் எல்லாத்தையுமே இப்படி சொதப்பிட்டாலே, சரி இருக்கட்டும், இந்த பீரோல்ல இல்ல, அந்த பீரோல்ல தான் அந்த கிஃப்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு,
இவ இந்த ரூமை விட்டு கண்டிப்பா போவா, அவ போற நேரத்துல அதுக்குள்ள உள்ளத கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வில்லி ரூமை விட்டு வெளியில வந்துடுறாங்க. அப்ப ஹீரோயின் நினைக்கிறாங்க, சித்தி ரூமுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், பாத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா வில்லி நேரா மாடிக்கு போயிட்டு தீவிரமா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவகிட்ட இருக்கிற அந்த கிஃப்ட எப்படியாவது எடுத்து டெமாலிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க நேரா வெளியில வந்துட்டு ஹீரோ கிட்ட இது மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு வேலையா வெளியில போக வேண்டியது இருக்கு, அழைச்சிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோவும் சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் 2 பேரும் சேர்ந்து கிளம்புறாங்க. அப்ப வில்லி இதை கவனிக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து முக்கியமான இடத்துக்கு போறீங்களா, இது போதுமே எனக்கு. ரேவதியோட ரூம்ல இருக்கிற கிஃப்டை எடுத்து நம்ம காலி பண்ணிடலாம் அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு வெளியில போனதோட வில்லி நைஸா ஹீரோயினோட ரூமுக்கு போறாங்க. அங்க போய் பீரோல்ல தேடி பாக்குறாங்க. கரெக்டா ஹீரோயின் வச்சிருக்கிற கிஃப்ட் அதுல இருக்கு. அதை எடுத்து வில்லி நேரா மாடிக்கு கொண்டு வராங்க. கொண்டுட்டு வந்துட்டு அதை போட்டு அதுல நெருப்பு வச்சு அதை காலி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வில்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நேரா அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணி சொல்லுமா, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கேன். அப்ப ஹீரோயின் கிஃப்ட் வாங்கினதையும் டிரைவர் பயலுக்காக ரேவதி கிஃப்ட் வாங்கினா, அத காலி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. சோ இது கேட்டதும் அந்த வில்லன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சூப்பர் வேலை பண்ணிருக்க, அவ எந்த அளவுக்கு திமிருல ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா, அவளுக்கு இப்படிதான் ஆப்பு வைக்கணும், என் பொண்டாட்டினா பொண்டாட்டி தான் அப்படின்னு சொன்னதும் நம்ம வில்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க பாருங்க, அவ என்னைக்கே நம்ம 2 பேரோட உறவை எப்படி பேசினாலோ அப்பவே அவளை காலி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அவளை நான் தூக்கி வளர்த்தான் தான், ஆனா எப்போ அவ என்னையே எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாலோ அப்பவே நான் அவளுக்கு எதிரி ஆயிட்டேன். அவளை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் வில்லன் சொல்றாரு, சூப்பர் சந்திரா, எங்க நீவும் அக்கா பொண்ணுங்க அப்படின்னு நினைச்சு இறக்கம் காட்டுவிய அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீ நல்லாதான் பண்ற அப்படின்னு சொல்ல வில்லியும் சரிங்க, அவளோட கிஃப்ட நான் காலி பண்ணிட்டேன், கண்டிப்பா அவ ரொம்ப கோவப்படுவா, என்னதான் கோவப்பட்டாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல வில்லனும் சரி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட, இங்க பாருங்க, உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கிஃப்ட் வீட்டுல வாங்கி வச்சிருக்கேன், அது உங்ககிட்ட கொடுக்கணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, என்ன கிஃப்ட்? ஹீரோயின் சொல்றாங்க, அதை நான் கொடுக்குறேன் இருங்க அப்படின்னு வீட்டுக்கு வராங்க. அப்ப ஹீரோயின் நேரா பீரோல்குள் போயிட்டு தேடி பாக்குறாங்க. பார்த்தா அங்க எங்கேயுமே கிஃப்ட காணும். அதை பார்த்ததும் ஹீரோயின் சொல்றாங்க, இங்கதாங்க வாங்கி கொண்டாந்து வச்சேன், எங்க போனுச்சுன்னு தெரியலையே அப்படின்னு தேடுறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு யோசனை, கண்டிப்பா இது அவங்க வேலையாதான் இருக்கும். அப்ப ஹீரோ கேக்குறாரு, ஏன் என்னாச்சு, யாரு வேலையா இருக்கும்னு சொல்ற? ஹீரோயின் சொல்றாங்க, நான் இல்லாத போது சித்தி என்னோட ரூமுக்குள்ள தேடிக்கிட்டு இருந்தாங்க. சோ கண்டிப்பா நான் கிஃப்ட் உங்களுக்காக வாங்கி வச்சிருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படியாவது இந்த கிஃப்ட காலி பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அவங்க இந்த கிஃப்ட எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒருவேளை சித்தியால அந்த கிஃப்டுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, நான் அவங்கள கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, கோவப்படாத, பாத்துக்கலாம். ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, அவங்க எப்ப என்னோட போட்டோவையும் உங்களோட போட்டோவும் ஒன்னா இருக்கிற போட்டோவை நெருப்புல கொண்டாந்து போட்டாங்களோ அப்பவே அவங்கள நான் டோட்டலா வெறுத்துட்டேன். நான் கண்டிப்பா விட மாட்டேன். ஒருவேளை நம்மளோட கிஃப்ட மட்டும் அவங்க ஏதாவது பண்ணியிருந்தாங்க, கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வெளியில சித்தி சித்தி அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அப்போ வில்லி, ஈஸ்வரி எல்லாரும் வெளியில வராங்க. அப்ப ராஜா, மயிலி எல்லாரும் வந்ததோட மயிலி கேக்குறாரு, ரேவதி என்னாச்சு, ஏன் இப்படி சின்னத்தைய கத்தி கூப்பிடுற, ஏதாவது பிரச்சனையா? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா பிரச்சனை தான், என் ரூமுக்குள்ள வச்சிருந்த ஒரு பொருளை சித்தி எடுத்துட்டு போயிட்டாங்க. சித்தி, இப்ப நீங்க எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்ல, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, ரேவதி நீ வர வர ரொம்ப ஓவரா பேசுற, உனக்கு அவ சித்தி அம்மா மாதிரி, அவளை இப்படி அவமரியாதையா பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, ஏண்டி இப்படி பேசுற? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா,
இதுக்கும் உங்களுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. நீங்க தேவையில்லாம இதுல தலையிடாதீங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, அவ உன்னை சின்ன வயசுல இருந்தே தூக்கி வளர்த்துருக்காடி. அவளை போயிட்டு நீ இப்படி பேசுறது உனக்கு இறக்கமாவே இல்லையா? ஏண்டி இப்படி பேசுற? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க அம்மா, இவருக்காக, என் புருஷனுக்காக அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிஃப்ட் வாங்கி கொண்டாந்து நான் ரூமுக்குள்ள வச்சிருந்தேன். நான் இல்லாத போது சித்தி ரூமுக்குள்ள வந்தாங்க. அப்பவே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு, சித்தி எதுக்காகவோ ரூம்குள்ள வராங்க அப்படின்னு. இப்பதான் புரியுது அவங்க எதுக்காக ரூமுக்குள்ள வந்தாங்க அப்படின்னு. இங்க பாருங்க சித்தி, இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியே ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன், அவ்வளவுதான். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, ஏன் இப்படி அவளை பேசுற? அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த பொருளையும் எடுக்கல. ஹீரோயின் சொல்றாங்க, உங்களை தவிர்த்து யாரும் என் ரூமுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தான் என்னோட ரூமுக்குள்ள வந்தீங்க. சோ நீங்க எடுத்திருக்கிறதுக்கு முழு வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க சித்தி, ஒழுங்கா சொல்லுங்க, எதுக்காக எடுத்தீங்க? அந்த பொருள் எனக்கு இப்பவே வேணும். அது என் ஹஸ்பண்டுக்காக நான் பார்த்து பார்த்து வாங்கின கிஃப்ட். கண்டிப்பா கொண்டாந்து வைங்க. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் எதையுமே எடுக்கல. நீ தேவையில்லாம என் மேல பழி போடாத. பாத்தியாக்கா, உன் பொண்ணு வர வர ரொம்ப ஓவரா பண்றா. நான் அப்படி என்னத்தை எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி நேரா ஹீரோயினை பார்த்து, இங்க பாரு, அப்படியெல்லாம் சந்திரா எதுவும் எடுக்க மாட்டாடி. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இல்லம்மா, சித்தி தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நேரா மாடிக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு இடத்துல அவங்க வாங்கி வச்சிருந்த கிஃப்ட் எரிஞ்சு போய் கிடக்கு. இத பார்த்ததும் ரேவதிக்கு செம்ம கோவம். இங்கேந்து வராங்க, எடுத்துட்டு வந்து நடுமுத்தத்துல தூக்கி போறாங்க. தூக்கி போட்டுட்டு, இங்க பாத்தியாமா, இது நான் அவருக்காக பார்த்து பார்த்து வாங்கின கிஃப்ட். இந்த கிஃப்ட என்ன நிலைமைக்கு இவங்க ஆளாக்கி இருக்காங்க அப்படின்னு பாத்தியா? இங்க பாருமா, நீங்க தான் உன் தங்கச்சிய ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்க. ஆனா அவங்க என்னெல்லாம் காரியம் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். இங்க பாருங்க சித்தி, ரொம்ப நாள் அம்மாவை ஏமாத்திக்கிட்டே இருக்க முடியாது. இப்போ நான் வாங்கின கிஃப்ட்டுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். எதுக்காக இந்த கிஃப்ட இந்த நிலைமைக்கு ஆளாக்குனீங்க? உங்களுக்கு நான் அப்படி என்ன துரோகம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப வில்லி நேரம் அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா, எப்படியாவது என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அதுதான்க்கா இந்த டிரைவர் பயலோட திட்டமும் உன் பொண்ணோட திட்டமும். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாத்தியாக்கா, இந்த வீட்டுல எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல உன்னை தவிர. நீ மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. ஏன் நான் ஏன்க்கா இங்க இருக்கணும்? நீ எனக்கு சப்போர்ட் பண்ணல, இந்த வீட்டுல எல்லாருமே எனக்கு எதிரியா இருக்காங்க, நான் ஏன் இந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னு வழக்கம் போல வில்லி நாடகம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஈஸ்வரிய நேரா ஹீரோயினை பார்த்து, இங்க பாரு, நீ பண்றது ரொம்ப ஓவர். சித்தி உன்னை எந்த அளவுக்கு பாதுகாப்பா பாத்துக்கிட்டா அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவளையே நீ இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது கேட்டதும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருமா, உங்க தங்கச்சி உங்களுக்கு நேர்மையா இருக்காங்க அப்படின்னு நினைச்சு நீங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க பண்ற காரியம் எதுவுமே உங்களுக்கு யோசனையே இல்லை. இங்க பாருமா, நீ உன் தங்கச்சியா ரொம்ப நம்புற. அந்த நம்பிக்கை எல்லாமே ஒரு நாள் குறையும். அன்னைக்கு நீ ரொம்ப வருத்தப்பட போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நேரா சித்திய பார்த்து, இங்க பாருங்க சித்தி, நீங்க தான் அந்த கிஃப்ட் இப்படி பண்ணீங்க அப்படின்னு நல்லாவே தெரியும். இந்த கிஃப்ட் இப்படி பண்ணதுக்கு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு ஹீரோயின் கோவமா அவங்க ரூமுக்குள்ள போறாங்க. அப்போ வில்லி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, போடி போ, நீ என்ன பிளான் பண்ணாலும் இந்த வீட்டை விட்டு என்ன துரத்துறதுக்கோ இல்ல அக்கா காரிக்கிட்டேன்னு என்ன பிரிக்கிறதுக்கோ அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு வில்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, இவங்க பண்றது வர வர ரொம்ப மோசமா இருக்கு. பாவம் ரேவதி ரொம்ப ஆசைப்பட்டு எனக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு கிஃப்ட் வாங்கி வச்சிருந்திருக்கா. அதை போயிட்டு அவங்க இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்காங்க அப்படின்னு அவரும் ரொம்ப கவலைப்படுறாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில நாம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.